நீங்க இங்க பைசா வாங்குறீங்கல்ல அப்படின்னு சொன்னா, இல்ல நான் எங்களுக்கு வந்ததுக்கு கொடுங்க, கொடுக்காட்டு நாளைக்கு உங்களுக்கு சிலிண்டர் வராது அப்படிங்கிறாங்க. இல்லம்மா, அது டோட்டலி தப்பு. சார் சொன்ன மாதிரி டோர் டெலிவரி, கிச்சன் டெலிவரி பண்ற வரைக்கும் அந்த டெலிவரி சார்ஜஸ் சேர்த்து தான் ரேட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆர்எஸ்பி ரீட்டைல் செல்லிங் பிரைஸ். நீங்க ஒரு பைசா கூட கொடுக்க தேவையில்லை. அப்படி ஏதாவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்க உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இமிடியேட்லி ஆபீசர்ஸ் will take action. Don't worry. மேடத்துக்கிட்ட போய் கேட்டேன் சார், ஏன் இந்த மாதிரி கேக்குறீங்க, கேஸ் ஆபீஸ்ல போய் கேட்டேன் சார். கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க வந்ததுக்கு பெட்ரோல் செலவு வேணும்ல. அதான் ஏமாத்துறாங்க, அதான் ஏமாத்துறாங்க. இவர் வந்து ஐஓசிஎல் நீங்க சொல்லக்கூடிய இந்தியன் கேஸ் கம்பெனியோடைய சீஃப் மேனேஜர் திருச்சி ஏரியால இருக்காருமா. அவங்க சொல்றத அவங்க வாயால கேளுங்க. கிச்சன் வரைக்கும் கொடுக்கறதுக்கு தான் சம்பளம். ஒரு ரேட்டு சிலிண்டர் 700 ரூபான்னா ஆக்சுவல் ரேட் 650 ரூபா. அது டெலிவரி சார்ஜஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 50 ரூபா. அதையும் சேர்த்து தான் அந்த ரேட்ல வச்சு 700 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணி ரேட் சேல்ஸ் பண்றோம் உங்களுக்கு. ஸோ உங்கள்கிட்ட வாங்கியாச்சு, கவர்மெண்ட் டெலிவரி சார்ஜஸ் சேர்த்து வாங்கியாச்சு. அதனால நீங்க எக்ஸ்ட்ரா தர தேவையில்லை, தரக்கூடாது. அந்த மாதிரி யாராவது டிமாண்ட் பண்ணாங்கன்னா நீங்க உங்க ஏஜென்சிட்ட இம்மீடியட்டா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. சட்டப்படி தப்பு. சார் ஆக்சுவலி நான் ஒரு 1 இயரா நான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போட வரவங்க கிட்ட நான் வாக்குவாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த ஊருங்க? சேலம் சார். சரி, ஓகே. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு அப்படி வந்து இது பண்ணா உங்க ஒரு ஆளுக்கோசம் நாங்க வந்து நீங்களே வந்து வேணா கேஸ் இது பண்ற இடத்துல புக் பண்ற இடத்துல வாங்கி. இல்லம்மா, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸ் இருக்காங்க. சேலத்துல ஒரு லேடி இருக்காங்க, மலையாளி லேடி சேலத்துல இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் போய் பேசிட்டா நீங்க எங்க வேணா பேசிக்கங்கன்னு ஒரே வார்த்தையிலே சொல்லிடுறாங்க. சோ என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இல்லன்னு அது தப்புமா. நிறைய ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி எம்டிஜி அந்த ஏஜென்சி எவனா எக்ஸ்ட்ரா வாங்கினா உடனே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நாங்க ஃபைன் போடுறோம். 10 லட்சம் 15 லட்சம் அப்படி போகுது. அப்படின்னு நிறைய போட்டு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஒரு பைசா கிட்ட எப்படி கேக்குறாங்கன்னா, ஏதோ நீங்க வந்து சந்தோஷமா கொடுத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு இது ஆகுமா, நீங்க குடுக்கறதே வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண, அந்த இதை நாங்க வேற எதுக்கு யூஸ் பண்ணா கூட பெனிஃபிட்டா இருக்கும், வேற யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இல்ல. சந்தோஷமா கொடுக்கறது வேற, அது உங்க இஷ்டம். டிமாண்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி திரும்பி எடுத்துட்டு போறதெல்லாம் டோட்டலி அகைன்ஸ்ட் ரூல்ஸ். இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணலாம் அவனை. அந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா. பட் ஆனா லேட் பண்றாங்க சார். ஆமா ஆமா, நான் சொல்றேன் சார். அம்மா இங்க பாருங்கம்மா, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நானும் ஒரு இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர், சரிங்களா? ஏன் இந்த விஷயத்த இங்கே நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் ஏமாளியாக இருக்கீங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்களே போய் சிலிண்டர் எடுத்தால் அதுக்கு 16 ரூபாய் கவர்மெண்ட் கம்மி பண்ணி தான் உங்களுக்கு சிலிண்டர் கொடுப்பாங்க. நீங்கள் வண்டி இருக்குன்னா எடுத்தால் 16 ரூபாய் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் நேராக குடோனில் கூட கேட்கலாம், கொடுத்தே ஆகணும். நீங்கள் வந்து கேஸ் கம்பெனியில் போய் சொல்லாதீங்க. அந்த கேஸ் கம்பெனி ஐஓசிஎல்னா ஐஓசிஎல் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வீட்டுக்கு ஓடி வந்து ஆகணும். அதே போல் லீக்குன்னா ½ அன் ஹவர், 1 ஹவர், 2 ஹவர், 3 ஹவர்லன்னா அது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வரைக்கும், சேர்மன் வரைக்கும் எஸ்கலேட் ஆகக்கூடிய விஷயமா அது. ஸோ நீங்கள் வந்து இது கேஸு கவர்மெண்ட் கம்பெனினா நீ நினைக்கலாம் தப்பு. ரொம்ப சின்சியர் பீப்புள் இருக்காங்கம்மா கவர்மெண்ட் அந்த பிஎஸ்யூஸில். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ஷன் எடுப்பாங்க. இது ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் 40 ரூபா 50 ரூபா கொடுக்கறதுனால ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அலோவ் பண்ணுங்க. நீங்கள் 40 ரூபா 50 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்கம்மா சிலிண்டருக்கு. கொடுக்கறதுனால அந்த கேஸ் கம்பெனிக்காரன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு 100 சிலிண்டர் போடுறியா, ஒரு சிலிண்டருக்கு 50 ரூபா வந்துடும். வண்டி வாடகை 1000 ரூபா போச்சுன்னா ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் லாபம் உனக்கு. அந்த சிலிண்டர் ஏஜென்சி வந்து சம்பளம் கொடுக்கணும். அவங்க கொடுத்தாங்கன்னா கரெக்டுமா. அவங்க கொடுக்காம அந்த சம்பளத்தை உங்களை கொடுக்க வைக்கிறாங்கம்மா, அது வந்து முட்டாள்தனத்தின் உச்சக்கட்டம். நீங்கள் டிப்ஸ் கொடுக்கறது சந்தோஷமா. நான் பெட்ரோல் பேங்க்கில் டிப்ஸ் கொடுப்பேன், இந்த டீ சாப்பிட்டுக்கணும், அது சந்தோஷமாக கொடுக்கறது. அவன் வந்து லஞ்சத்தை, அதாவது அவன் செய்ய வேண்டிய வேலையை டிமாண்ட் பண்ணி பணம் வாங்க முடியாதுமா. நம்பர் 1. நீங்கள் இது மாதிரி பண்ணுறதுனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே உட்காந்த இடத்துல கோடீஸ்வரராக இருக்காங்க, நீங்கள் ஏமாளியாக இருக்கீங்கம்மா. பணக்காரனுடைய மிகப்பெரிய குணாதிசயம்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சு ஒரு விஷயத்தை ஏமாந்தீங்கன்னா பணம் உங்களை நோக்கி வராதுமா. ஸோ நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன் ஆகுனா ஏமாளியாக இருக்கக்கூடாது, இழிச்சவாயனாக இருக்கக்கூடாது, முட்டாளாக இருக்கக்கூடாது. போய் ஃபைட் பண்ணுங்க. நீங்கள் 40 ரூபா உங்களுக்கு ஃபைட் பண்ணலாமா, இந்த தேசத்துக்காக ஃபைட் பண்ணுறீங்க. யூ ஃபைட் டில் த எண்ட்மா. நான் சொல்கிறது உண்மை. நடக்கலாம் என்கிட்ட சொல்லுங்கள், நான் யார் நம்பர் உங்களுக்கு வேணுமோ நான் கொடுக்குறேம்மா. என் ஆஃபீஸ் நம்பருக்கு 996222946600. நீங்கள் டிப்ஸை கொடுக்கறது தப்பு கிடையாதுமா, அது நீங்களாக கொடுக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டிப்ஸை அவன் டிமாண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்கள் முட்டாளுமா. ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்மா, சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்குறோம், டிப்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு நம்ம டிசைட் பண்ணோம். நீங்கள் கொடுக்காம தான் அவன் கேட்க முடியாது. சார் நீங்கள் 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்க, 50 ரூபா கொடுத்துருப்போன்னு கேட்க முடியுமா?
அது எப்படி வந்து அது சரியில்லையோ இது சரியில்லைம்மா